ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். நான் ரேவதி சிவகுமார். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே ஸ்லைம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக நான் வேறு எந்த பொருளுமே உபயோகப்படுத்தலைங்க. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் பர்ஃபெக்டாகவும் இந்த ஸ்லைம் இருக்கும். இப்போது இந்த ஸ்லைம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம வீடியோ பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக நான் ஒரு மெட்டல் பவுல் எடுத்து வச்சுருக்கேன். மெட்டல் பவுலாக இருந்தாலும் சரி, இல்லை செராமிக் அல்லது கிளாஸ் பவுல் அல்லது பிளாஸ்டிக் பவுலாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஒரு சின்ன சைஸில் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சமையலுக்கு உபயோகப்படுத்துகிற சாதாரண தூள் உப்பு தான் சேர்த்துக்கிட்டேன். கல் உப்பு இருந்ததுன்னா அதை மிக்சியில் பவுட்ரு பண்ணிவிட்டு அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தூள் உப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏரியல் சேர்த்துக்கலாம். துணி துவைக்க உபயோகப்படுற ஏரியல் பொடி 1/2 டீஸ்பூன். ரெண்டுமே ஈக்குவலாக நான் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் ஏரியல் பொடி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இது கூட நம்ம குடிக்கிறதுக்கு உபயோகப்படுத்துகிற தண்ணி, சாதாரண தண்ணி ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் தண்ணி சேர்த்தாச்சு. இன்னொரு டீஸ்பூனும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஏரியல் பொடியும் உப்பும் இந்த தண்ணியில் நல்லா கரையணும். ஏரியல் பொடி சேர்த்து தான் செய்யணுமா, சர்ஃப் எக்ஸல் சேர்த்து செய்யக்கூடாதா, செஞ்சால் வராதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சர்ஃப் எக்ஸல் யூஸ் பண்ணி நான் நிறையா வாட்டி செஞ்சு பார்த்தேங்க. சுத்தமாகவே வரல. ரொம்ப ரொம்ப எரிச்சலாக தான் இருந்துச்சு. அதை ஒவ்வொரு வாட்டி செய்யும் போதும் ரொம்ப ஃபெயிலியர் ஆனதுனால சர்ஃப் எக்ஸல் நான் யூஸ் பண்ணலை. ஏரியல் பொடி யூஸ் பண்ணி பார்த்தேன், சூப்பராக வந்துருந்துச்சு. நீங்களுமே ஏரியல் பொடி யூஸ் பண்ணி செய்யுங்க. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுட்டு ஒரு பெரிய சைஸில் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் ஒயிட் க்ளூ சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு இது கூட நம்ம ஏற்கனவே கலந்து வச்சோம் இல்லையா, தண்ணி, உப்பு, ஏரியல் பொடி இதெல்லாம் கலந்து வச்சதை 1 டீஸ்பூன் மட்டும் ஃபஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டதுன்னா அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூனோ 1/4 டீஸ்பூனோ சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ண பண்ண பாலெல்லாம் எப்படி தெரிஞ்சு வரும், அந்த மாதிரி இது தெரிஞ்சு வரும். ஒரு மாதிரி தனித்தனியாக ஆகிடும். பார்க்கும்போது நான் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது அப்படியே தனித்தனியாக ஆகுது. திரிஞ்ச மாதிரி, பால் திரிஞ்ச மாதிரி இது திரிஞ்சு போயிடுச்சு. இந்த மாதிரி வரைக்கும் இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு நான் தூக்கி போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியல அப்போல்லாம். இப்போது நீங்கள் ஸ்பூனாலே மிக்ஸ் பண்ணாமல் கையை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். தனித்தனியாக திரிஞ்ச மாதிரி தனித்தனியாக இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா ஆக்குங்க. 2 கையை உபயோகப்படுத்திக்கோங்க. 2 கையை உபயோகப்படுத்தி இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எடுத்து மொத்தமாக சேர்த்து, தனித்தனியாக இருக்கிறத மொத்தமாக சேர்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. க்ளூ நம்ம கையில் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் க்ளூ கையில் ஒட்டாத மாதிரி இருக்கும். இது நீங்கள் இதை கையில் வச்சுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ண அப்படியே எடுத்து வச்சு விளையாட தான் இந்த ஸ்லைம் நம்மளுக்கு ரெடியாகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லைம் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கையில் ஒட்டவே இல்லை. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம இந்த சோப்பு நுரை இருக்கு இல்லையா, இந்த சோப்பு நுரை மட்டும் அதிகமாக கையில் வரும். நான் இது நல்லா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா கையில் சோப்பு நுரை நிறையா வரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு பவுலில் வச்சுட்டு அப்புறம் நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் நம்ம கலர் மிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் எந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை கையில் எடுத்து வச்சு நீங்கள் விளையாடுறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்லைம் உங்களுக்கு குயிக்காகவும் பர்ஃபெக்டாகவும் ரெடியாகி வருங்க. இந்த மாதிரி நிறைய நுரை வந்திருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பவுலில் வச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம கலர் மிக்ஸ் பண்ணலாம். இதில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த ஸ்லைமை நான் எடுக்க போகிறேன். ஸ்லைமை எடுத்து முதல்ல கலர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் நேரம் விளையாடிக்கோங்க. நல்லா விளையாண்டதுக்கப்புறம் அதுக்கப்புறமா நீங்கள் கலர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் அக்ரலிக் கலர் மிக்ஸ் பண்ண போகிறேங்க. பிங்க் கலரில் மிக்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு போஸ்டர் கலர் பிடிக்கும் அப்படின்னா போஸ்டர் கலர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அல்லது ஃபுட் கலர் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில்
நான் வந்து இன்னைக்கு ஃபெவிக்ரில் இருக்கு இல்லையா, அந்த பிராண்டில் இருக்கிற அக்ரிலிக் கலர் மிக்ஸ் பண்ண போகிறேன். இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கிளிட்டர் யூஸ் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் தான் இருக்குது அப்படின்னா ஃபுட் கலர் மட்டும் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த கலர் வந்து உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து எங்கள் பாப்பாவுக்கு பிங்க் கலர் பிடிக்குங்கிறதுனால நான் பிங்க் கலரில் சேர்த்துருக்கேன். கலர் நீங்கள் சேர்க்கும் போதுமே உங்களுக்கு வந்து டார்க் கலராக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக கலர் சேர்த்துக்கோங்க. லைட் கலராக இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலர் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது இது வந்து கையிலலாம் இந்த கலர் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது தாங்க அப்படி ஒட்டும். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வச்சு விளையாடுறீங்க அப்படின்னா அப்புறம்லாம் இந்த கலர் வந்து உங்கள் கையில் ஒட்டாது. கடையில் வாங்குகிற ஸ்லைம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த ஸ்லைம் நம்மளுக்கு வந்துடும். பெயிண்ட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு டார்க்காக இந்த ஸ்லைம் வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, அக்ரிலிக் பெயிண்ட். அது மாதிரி இதை நீங்கள் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இந்த ஸ்லைம் உங்களுக்கு வரும். பொதுவாக வந்து ஸ்லைம் வந்து போரெக்ஸ் இல்லாமல் செய்ய முடியாது, லென்ஸோட கான்டாக்ட் லென்ஸோட அந்த சொல்யூஷன் இருந்தால் தான் செய்ய முடியும், இந்த மாதிரிலாம் நிறையா சொல்லியிருக்காங்க. நான் வந்து போரெக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்ததே கிடையாது. ஆனால் வந்து ஏரியல் பொடி இப்போ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து சர்ஃப் எக்ஸல் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணி ஸ்லைம் ட்ரை பண்ணேன், சரியாக வரல. அது மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணி பார்த்தேன், அதுவும் சரியாக வரல. அதுக்கப்புறம் வந்து ஷேவிங் க்ரீம் அது யூஸ் பண்ணி பார்த்தேன், சரியாகவே வரல. இந்த ஏரியல் பொடி சேர்த்து செய்கிற இந்த ஸ்லைம் தான் பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சுங்க. அதனால தான் இது உங்ககிட்ட ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக நிறையா குழந்தைங்க வந்து என்கிட்ட கேட்டிங்க ஸ்லைம் எப்படி பண்ணுறதுன்னு. நானும் நிறையா வாட்டி ட்ரை பண்ணேன், எல்லாமே ஃபெயிலியர் ஆச்சு. இது வந்து பர்ஃபெக்டாக வந்ததுனால, ஏன்னா என்னோட பொருள் வீணாகுது, அதே மாதிரி நான் தப்பாக சொல்லி கொடுத்து உங்களோட பொருளையும் வீணாக்க நான் விரும்பலை. அதனால தான் பர்ஃபெக்டாக வந்ததுனால இதை வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இது பர்ஃபெக்டாக வந்திருந்தால் மட்டும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். அது மாதிரி இந்த ஸ்லைமை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்திருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்க்குற நிறையா பேர் இதை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா ரேவாஸ் ஆர்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ 3 ஆப்ஷன் வரும். இதில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நான் அடுத்தடுத்து போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். நீங்கள் எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தைரியமாக இந்த ஸ்லைமை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பர்ஃபெக்டாக இந்த ஸ்லைம் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.